ஊழியக்காரனாக பிச்சைக்காரன் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எங்களுக்குள்ள வந்துருச்சு. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஊழியக்காரனாக அது எவ்வளோ பெரிய கனமான ஊழியன்னு நாங்கள் உணர்ந்துருக்கிறோம். ஆனால் முதல் தலைமுறையில் எங்கள் தகப்பனோட ஊழியத்தை பார்த்து ஊழியக்காரனா பிச்சைக்காரன், சாப்பாட்டுக்கு அலையணும், ட்ரெஸ்ஸுக்கு அலையணும், ஸ்தோத்திரம், ஒன்றுக்குமே அலையணும், ஒருத்தனை மதிக்க மாட்டான், ஏன் இந்த ஊழியத்தை செய்யணும் அப்படிங்கிறதான அந்த எண்ணத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸ்தோத்திரம். நாங்கள் வளரும் பொழுது சபையினுடைய நிலைமை ஒரு பரிதாபமான நிலைமை. ஜனங்கள் இருப்பாங்க, காணிக்கை என்பது ரொம்ப சொற்பமாக இருக்கும். சபையை பராமரிக்க முடியாது, குடும்பத்தை பராமரிக்க முடியாது, நாங்கள் படிப்பதற்கோ அல்லது எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கோ அதுலேருந்து எந்த காணிக்கையுமே எடுக்க முடியாது. அப்போ அதை பார்க்கும் பொழுது எங்களுடைய மனதில் தோணுதான எண்ணம், இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு சும்மா இருக்கலாம், நம்ம எதுக்கு ஊழியம் செய்யணும், ஊழியங்கிறது அப்பாவோட போகட்டும் அப்படிங்கிறதான அந்த நிலைமைக்கு நாங்களாம் ஆயத்தமானோம். எங்களுடைய கண்கள் வறட்சியை பார்த்துச்சு, எங்களுடைய கண்கள் வறுமையை பார்த்துச்சு, என்னுடைய கண்கள் நெருக்கத்தை பார்த்துச்சு, என்னுடைய கண்கள் தூசணத்தை பார்த்துச்சு. ஒன்று ஒன்றா வரும் பொழுது எந்த கண்கள் அந்த வறுமை, ஏழ்மை, தரித்திரம், தூசணம் எல்லாத்தையும் பார்த்ததோ அதே கண்கள் அந்த சபை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்வதை பார்த்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வாதம் அந்த சபைக்குள்ள வந்து தங்குவதை பார்த்துச்சு. அந்த ஆசீர்வாதங்கள் சபைக்கு மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலும் அது நிரம்புவதை நாங்களே பார்த்தோம். ஸ்தோத்திரம். எந்த இடத்துல எல்லாத்தையும் குறைவோடு பார்த்தோமோ அதே கண்கள் கர்த்தர் செய்ததான நன்மைகளை, ஆசீர்வாதத்தை பார்த்தோம். ஸ்தோத்திரம். முதல் 10 வருஷம் தரித்திரம், 2வது 10 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வாதம், 3வது 10 வருஷத்துல கர்த்தர் நிறைவை கொடுத்தார். நல்ல ஒரு ஆலயத்தை கட்டினார். ஸ்தோத்திரம். திரள் கூட்ட ஆத்துமாக்களை கொடுத்தார். ஊழியத்தின் எல்லைகள் விரிவானது. வெளிநாடுகளில் கூட ஸ்தோத்திரம் நமக்கான விசுவாசிகள் இருக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு அவர் பலத்த அற்புதமான காரியங்கள் நடப்பித்தார். இன்றைக்கு இதை கேட்கதான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஊழியத்திற்கு அடிப்படை தேவை உண்மை உள்ளதான அந்த தன்மை.